விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் வந்து சிவன் பகவான் பையன் தான் விஷ்ணுமாயா. அது பக்தருக்கு என்னென்ன வேண்டியது இருக்குதோ அது சாமிக்கு வேண்டதாയിട്ടുള്ള പൂജകളും കർമ്മങ്ങളും എല്ലാമേ പൂർത്തിയാക്കിനാൽ അത് വിഷ്ണുമായ സ്വാമി പൂർത്തിയാക്കി കൊടുത്തിരിക്കുന്നതാണ് അതിൻ്റെ ഐതിഹ്യം. அது அவங்களது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ எந்த ரீசனுக்காக பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு வேலிடாയിട്ടുള്ള ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா ஒன்றும் பண்ணக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்துக்கு பண்ணக்கூடாது. தொழில் வந்து ஏதாவது பிரச்சனை லோஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தால் அதுதான் பெஸ்ட்டு. இப்போ அதை பண்ணியதுக்கு லோஸ் வந்ததுக்கப்புறம் தான் இருந்தாலே இங்கே விஷயத்தை சொல்லி எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குதோ என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்குதோ அந்த தொழில் பேர் அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு அதெல்லாமே சொல்லியதுக்கப்புறம் இங்கேருந்து பூஜை பண்ணி அது என்ன தடங்கள் இருந்தாலும் அதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடும். அதுக்கப்புறம் അത് സേവയായിട്ട് എടുക്കുകയാണ്. അതായത് ഇങ്ങനെ പൂജ പണി സ്വാമി വിഗ്രഹത്തിൽ പവർ ഏറ്റി കൊടുത്തിടും. அந்த பவர் எடுத்து அந்த விக்கிரகத்தை எடுத்து போய் அவங்க வீட்டில் பூஜை ரூமில் அம்பலத்தில் வச்சு இது பண்ணி நாங்கள் சொல்லிக் கொடுக்குற முறையில் வழிபட்டு வந்ததுன்னே அவங்களுக்கே தெரிஞ்சு வந்தது. அவங்க கூட இருக்கிறதும் எப்படி நல்லது எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு வந்தது. என்னோடய பேர் வந்து விமோது. கோவில் பேர் வந்து കരുവന്നൂർ കാരണയിൽ ദേവസ്ഥാനം. ഇത് തലമുറകളായിട്ട് വിഷ്ണുമായ കുട്ടിച്ചാത്തൻ സ്വാമിനെ ഉപാസിക്കുന്ന കുടുംബമാണ്. ഒരു 400 വർഷத்துக்கு மேலே പഴക്കമായിട്ട് തലമുറകളായിട്ട് സ്വാമിനെ ഉപാസിച്ച് വന്നിട്ടിരിക്കുന്നത്. விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் அப்படின்னா என்ன சார்? விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் வந்து சிவன் பகவான் பையன் தான் விஷ்ணுமாயா. அது பக்தருக்கு என்னென்ன வேண்டியது இருக்குதோ அது சாமிக்கு வேண்டதாയിട്ടുള്ള പൂജകളും കർമ്മങ്ങളും എല്ലാമേ പൂർത്തിയാക്കിനാൽ അത് വിഷ്ണുമായ സ്വാമി பூர்த்தியாக்கி கொடுத்திருക്കുന്നതാണ് അതിൻ്റെ ഐതിഹ്യം. குட்டிச்சாத்தனை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. குட்டிச்சாத்தன் வந்து தீங்குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. குட்டிச்சாத்தன் வந்து தீங்குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, கெட்டது செய்ய தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்? அது வந்து பக்தருக்கு என்னென்ன வேண்டியது இருக்குதோ அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி கரெக்டாയിട്ട് അതിൻ്റെ ഇതെല്ലാമേ சொல்லி அதுக்குள்ள பூஜைகள் எல்லாமே பண்ணினா அதெல்லாம் நடந்து கிடைക്കുന്നതാണ് ഐതിഹ്യം. அதில் நம்ம கெட்டதும் பண்ண முடியும், நல்லதும் பண்ண முடியும். நல்லதாയാലും கெட்டதாയാലും பக்தருக்கு வேண்டதாയിട്ടുള്ളത് എന്താണോ அது பக்தர் வந்து நேரடியாக சொல்லி அவங்களுக்கு இதெல்லாமே சொல்லினா அதுக்கനുസരിച്ച് பண்ணிடலாம். குட்டிச்சாத்தான் ஒரு 300 குட்டிச்சாத்தான் இருக்குது, 250 குட்டிச்சாத்தான். அது கரெக்டான என்ன ரீசன்? 390 குட்டிச்சாத்தന്മാർ இருக்குது. அவங்கள ஹெட்டாയിട്ട് வந்து விஷ்ணுமாயா. மீதி எல்லாரும் விஷ்ணுமாயரை எப்படி சொல்லுது அந்த விஷ்ணுமாயா தான் ஹெட் ஆகிட்டு இருக்குது. மீதி எல்லாரும் விஷ்ணுமாயா சொல்லுனது தான் கேட்டு பண்ணிடுது. இப்போ குட்டிச்சாத்து எனக்கு இப்போ ஒரு கெட்டது செய்யணும், எனக்கு ஒரு கெட்டது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணணும்? அது அவங்களது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ எந்த ரீசனுக்காக பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு வேலிடாയിട്ടുള്ള ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா ஒன்றும் பண்ணக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்துக்கு பண்ணக்கூடாது. அது கரெக்டாയിട്ട് எந்த ரீசன் இருக்குதோ அதெல்லாமே சொல்லி அதுக்குள்ள இதெல்லாமே இங்கேருந்து சொல்லி கொடுத்துடும். உடலில் பிரச்சனை இருந்தால் குட்டிச்சாத்தான் நமக்கு உதவுமா? ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்போ கேன்சர் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏதாவது பாதிப்பு കാര്യങ്ങളെല്ലാമേ വന്നത് മൂലமாக വരുന്ന നോയ്വുകൾക്കെല്ലാമേ പരിഹാരം വിഷ്ണുമായ സ്വാമി അനുഗ്രഹത്താൽ മാറിക്കിടച്ചിടും. இப்போ தொழில் வளர்ச்சி அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ நாள் வரணும்? எனக்கு இப்போ தொழில் வந்து ரொம்ப லாஸில் போயிடுச்சு. அப்போது நான் வந்து எவ்வளோ நாள் ஆகும் எனக்கு தொழில் வளர்ச்சி வர? தொழில் வந்து ஏதாவது பிரச்சனை லோஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தால் அதுதான் பெஸ்ட்டு. இப்போ அதை பண்ணியதுக்கு லோஸ் வந்ததுக்கப்புறம் தான் இருந்தாலே இங்கே விஷயத்தை சொல்லி எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குதோ என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்குதோ அந்த தொழில் பேர் அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு அதெல்லாமே சொல்லியதுக்கப்புறம் இங்கேருந்து பூஜை பண்ணி அது என்ன தடங்கள் இருந்தாலும் அதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடும். அதுக்கப்புறம் അതിൽ കിടക്കുന്ന പ്രോഫിറ്റിൻ്റെ ഒരു 11% സ്വാമിക്ക് കാണിക്കായിട്ട് നിങ്ങൾ ലൈഫ് ലോങ് കൊടുக்க വേണ്ടിയത് വരും. அது ரெகுலராக அது செய்யணுமா இல்லை இந்த ஒரு வாட்டி செஞ்சால் போதுமா? ஒரு வாட்டி பூஜை எல்லாமே ஒரு வாட்டி 2 வாட்டிக்கு பவர் ஏற்றி பண்ணிடலாம்.
இது சாமிக்கு அந்த ப்ராஃபிட் வரும்போது கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டில் ஒரு 11% எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்டில் 11% மினிமம் சாமிக்கு கொடுக்க வேணும். இப்போ எனக்கு இப்போ ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை, நான் வந்து உங்களை எப்படி அணுகிறது, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய சொல்லுவீங்க, அது எப்படி அந்த பூஜை நடக்கும்? அது வந்து அவங்க ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க வேணும், என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்ல வேணும், அதுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது அதெல்லாமே டீட்டெயிலாகிட்டு சொல்லினா அதுக்குள்ள பரிகாரத்தை எல்லாமே இங்கேருந்து பார்த்து சொல்லிவிடும். எவ்வளோ நாளில் நடக்கும்? ஒரு 41 நாளுக்குள்ளே சேஞ்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்து அதாவது இங்கேருந்து பண்ணி கொடுக்கணும் அந்த பொருள் காரியங்கள் எல்லாமே கைவசம் வச்சு அவங்க கரெக்டாக பண்ணினா சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும். அது கரெக்டாக மெயின்டைன் போயினா லைஃப் லாங் அவருக்கு அது சக்ஸஸ் ஆகி வந்துடும். இப்போ எனக்கு ஒரு குட்டிச்சாத்தானே எனக்காக செஞ்சு தர முடியுமா? நான் சொல்கிறதுலாம் அது செய்கிற மாதிரியான அப்படியான ஒரு எண்ணம் மக்கள் மனசில் இருக்குது, இதை அப்படி செய்ய முடியும்? அது சேவையாയിട്ട് எடுக்க வேണം. അതായത് ഇങ്ങനെ പൂജ பண்ணி சாமி விக்கிரகத்தில் பவர் ஏற்றி கொடுத்துடும். அந்த பவர் அந்த விக்கிரகத்தை எடுத்து போய் அவங்க வீட்டில் பூஜை ரூமில் அம்பலத்தில் வச்சு விளக்கு இது பண்ணி நாங்கள் சொல்லி கொடுக்குற முறையில் வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு வந்துடும். அவங்க கூட இருக்கிறதும் எப்படி நல்லது எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு வந்துடும். இப்போ இங்கே வந்து இந்த குட்டிச்சத்திரை நம்ம ஒருத்தர் உடம்புல ஏற்றி என்னுடைய பிரச்சனைகள்லாம் எப்படி எல்லாம் தேக்கும் இப்போ நடக்க அந்த இருக்குல்ல சார், அது என்ன, அது எப்படி நடக்குது? அது வந்து மத்தியானம் 12 மணிக்கு சாமி 12 மணிக்கு அப்புறம் தான் சாமி துளக்கார மேலே ஏறி வந்துடும். அந்த டைமில் பக்தருக்கு முன்னாடியே ஏறி நின்று அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அந்த விஷயத்தை சொல்லி அதுக்குள்ள பரிகாரத்தை கேட்டு அதுக்குள்ள பரிகாரம் சாமி சொல்லிடும். அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணி முடிச்சு കഴിഞ്ഞാல் அந்த பிரச்சனை அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்துன்னு அவங்களுக்கு சொல்யூஷன் ஆகி கிடச்சிடும். இப்போ தொழில் பிரச்சனையாக இருந்து பல ஊர்களில் இருக்காங்க, அவங்களுக்கு அங்கேருந்தே பண்ண முடியுமா இல்லை இங்கே வந்து தான் ஆகணும்? அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி கொடுத்து കഴിഞ്ഞാൽ இங்கேருந்து பார்த்து சொல்லிவிடும். பார்த்து சொல்லியதுக்கப்புறம் அவங்க இது எல்லாமே பண்ணியதுக்கப்புறம் இங்கேருந்து கொரியரில் அனுப்பி கொடுத்துடும். அது கொரியர் கிடச்சி കഴിഞ്ഞാல் அந்த இயந்திரத்தை எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூப்பிட வேண்டியது இருக்குது. கூப்பிடும்போது இங்கேருந்து சொல்லிக் கொடுக்கும், என்னென்ன பண்ண வேணும் எப்படி பண்ணணும் அந்த முறை எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். அது கரெக்டாகிட்டு அவங்க அங்கே பண்ணி இதாகிட்டு வேணும். இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, வரணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, குடும்ப தகராறு நடந்துகிட்ருக்கு, சொத்து பிரச்சனை நடக்குது, இது எனக்கு சாதகமாக ஆக்கிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள்? இப்போ எனக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே அதை செஞ்சு ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நேரடியாக வந்து பேசி இதாகிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பெல்லாம் இருக்குது. அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் கரெக்டாகிட்டு சொல்லி கொடுத்து കഴിഞ്ഞാൽ கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த விஷயம் நடந்து கிடக்க வேண்டியது இருக்குதோ அதுக்கான ரீசன் കാര്യങ്ങൾ எல்லாமே கரெக்டாக சொல்ல வேணும். அதாவது ஒரு குடும்பத்தில் இப்போ ஏதாவது சொத்து பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருந்து കഴിഞ്ഞാൽ அவங்க நேரடியாக அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வந்து அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்னென்ன பரிகாரம் வேண்டியது இருக்குதுன்னு எல்லாமே சொல்லினா அதெல்லாமே கரெக்டாகிட்டு இங்கேருந்து பார்த்து அதுக்குள்ள பரிகாரத்தை எல்லாமே சொல்லி பண்ணி கொடுத்துடும். அது பண்ணி இங்கேருந்து கொடுக்கணும் அந்த சாமி பவர் ஏற்றி கொடுக்கணும் அந்த இயந்திரத்தை எல்லாமே வச்சு கரெக்டாகிட்டு அவங்க அது நாங்கள் சொல்லின முறையில் ஃபாலோ பண்ண வேணும். இப்போ ஒரு தொழில் அவங்களால முடக்க முடியுமா? நம்மளால இங்கே இருந்துட்டு எனக்கு இப்போ ஒரு எதிரி இருக்காரு, ஒரு தொழிலை நான் முடக்கணும் நினச்சா அது எப்படி சாமி பண்ணுவீங்க? எதிரிகள் இருந்து കഴിഞ്ഞാൽ அவங்க டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஏதாவது எதிரிகள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணினா அந்த அவங்க டீட்டெயில்ஸ் കാര്യങ്ങളെല്ലാം எடுத்து வந்து கரெக்டான ஒரு ரீசன் இருந்து കഴിഞ്ഞാൽ அதுக்கு எல்லாமே இதாகிட்டு பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய வேலையெல்லாம் பறித்து பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கான இதெல்லாம் நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் அவங்க ஜாதக டீட்டெயில்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வர வேணும். அவங்களுடைய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமா? பேர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுமா நல்லது எல்லாமே கிடைக்க வேணும். இதெல்லாம் இருந்தால் எடுத்து வச்சு டேட்டு பண்ணிடலாம். இதில் எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா அந்த மாதிரி நம்ம செய்யும்போது? இல்லை அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் வராது. கரெக்டான ஒரு வேலிட் ரீசன் இருந்து കഴിഞ്ഞാൽ பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வராது. ஒருத்தருக்கான பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி செய்கிறது தான் முக்கியமான இது. அதாவது என்ன பிரச்சனைன்னு வரீங்களோ அது குட்டிச்சாத்தான் செய்கிறது இல்லை விஷ்ணுவாயம் அது அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்து കഴിഞ്ഞാൽ நேரடியாக வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணுறது தான் முக்கியமான இது. இப்போ எனிமிகள் அதாவது சத்ருக்களை யாராவது தொந்தரவு பண்ணிட்டு இருந்து കഴിഞ്ഞാൽ அவங்களுக்கு ஏதாவது பண்ணி அவங்கள சைலண்ட் ஆக்கிறதுக்கும் சாமி பண்ணி கொடுத்துடும். அது எல்லாமே கரெக்டாகிட்டு சொல்ல வேணும். ஏதாவது ரீசன் என்ன ரீசன் எதனால பண்ண வேண்டியது இருக்குது அது எல்லாமே சொல்ல வேணும். இப்போ என்னால் சாத்தி குட்டிச்சாத்தான் வச்சு என்னால் ஒருத்தர் வசியம் செய்ய முடியும் அது ചോദിക്കണ്ട. இப்போ தொழில் ரீதியும் இது அப்புறம் நோய் இதெல்லாம் இருக்குது, தொழில் இருக்குது, தொழில் கர்மா
ஒருத்தருக்கு கர்ம ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எப்படி குட்டிச்சத்தம் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க? அது வந்து கர்மத்தில் ஏதாவது சக்ஸஸ் கிடைக்காம இருக்குது, நிறைய பின்னாடி போயிட்டு இருந்தது, இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன்னு பார்த்து அதுக்கு கண்டுபிடிச்சி அதுக்குள்ள பரிகாரத்தை பண்ணி தைரியத்தை பண்ணினா கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி வந்துடும். என்னுடைய நேரமே சரியில்லை, என்னுடைய பிறந்த நேரம் எனக்கு தெரியாது, ஜாதகம் எழுதுறது தப்பு, என்னுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம நிர்ணயிக்கணும்? அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஜாதகம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு நேரடியாக வந்து பண்ண வேண்டியது தான் இருக்குது. இன்னும் ஜாதகமே இல்லைனாலும் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். நேரடியாக வந்து കഴിഞ്ഞാൽ தீர்வு கிடைச்சிடும். அதுக்கு நான் வந்தால் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் ஜாதகமே இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி அவருடைய கைரேகையை எடுத்தோ இல்லை முக லட்சணம் வச்சோ இல்லை எதை மாதிரி வச்சு நீங்கள் அவங்க இந்த ஃபேஸ் வச்சுட்டு தான் பண்ண வேண்டியது வரும். ஜாதகம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க ஃபோட்டோவையோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுட்டு தான் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் பூஜை பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் சொல்லி இருக்குதோ அந்த ப்ராப்ளத்துக்கு பரிகாரத்தை பண்ணிக்கலாம். சரி.